பிரைஸ் லார்ட். வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாரும் தங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதர சகோதரிகளே, போன வாரம் நம்ம ரோமர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிச்சோம். ரோமர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 22வது வசனத்துல இப்படி சொல்லுது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் சொல்லு. அதில் நாம் எந்த கோணத்துல நாம் தியானம் பண்ணோம் அப்படின்னா, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம். அப்ப பாவத்தினின்று விடுதலையாகுனா எந்த பாவம், இது என்ன பாவம் அப்படிங்கிறத நம்ம தியானம் இருந்தோம். அந்த பாவம் ஆதாமுடைய வீழ்ச்சியினால, ஆதாமுடைய கீழ்ப்படியினால எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, அது ஒருவனுடைய பா கீழ்ப்படியாததுனால பாவம் பிரவேசித்தது போல, எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதல்னால நாம் எல்லோரும் நீதிமானாக்கப்படுவோம் அப்படிங்கிற காரியத்தை நாம் தியானம் பண்ணோம். அப்ப ஒருவருடைய கீழ்ப்படியாதனால பாவம் உள்ள வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த கீழ்ப்படியாம தான் எல்லா பாவத்துக்கும் காரணங்கிறதை நாம் தியானம் பண்ணோம். அப்படி என்னன்னா, இப்ப கீழ்ப்படியாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதாவது நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பிரமாணம் கொடுக்கும்போது இது கீழ்ப்படியாமை கீழ்ப்படியல. கீழ்ப்படியும் போது இந்த பிரமாணம் கொண்டு வந்த உடனே இது அதை பாவம்னு சொல்லுது. அது பாவின்னு சொல்லுது. ஆனால் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக பாவம் இந்த பூமியில இருந்துச்சா? விபச்சாரம் இருந்துச்சா? வேசித்தனம் இருந்துச்சா? திருடு இருக்கா? கொலை இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு. அப்ப பாவம் இல்ல. அது பாவமா எண்ணப்படல. என்னைக்கு சட்டதிட்டங்கள் உள்ள வந்துச்சோ, பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சோ, அன்னைக்கு தான் இது பாவம்னு வந்துச்சு. அதனால வேதம் நம்ம படிச்சோம். ரோமர்கள் 5வது அதிகாரத்துல 20வது வசனத்துல, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுதான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மீறுதல் பெருகிறதுக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சாம். வேதமே சொல்லுது, மீறுதல் பெருகும்படிக்குத்தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சாம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? மீறுதல் பெருகும்படி. சரி, தேவன் இருக்கார். சரி, மீறுதல் தான் பெருகுமே, அவனுக்கு ஏன் பிரமாணம் கொடுக்கணும் விட்டார்? இல்ல. அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு சுபாவம் உண்டு. அது கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை அந்த மனுஷன் பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு கூட தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படியல. அவன் கீழ்ப்படிய முயற்சி பண்ணுனா, அவனால என்ன இல்ல முடியல. இப்ப இது அப்படியே ஆகிக்கிட்டே இருக்கு. 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் காலங்கள் கடந்த ஒருபாடு தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவருடைய கீழ்ப்படிதல்னாலே எவரவர் என்ன வந்தாங்க? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆக்கப்படுவார்கள்னு சொல்லப்படுது. அப்படின்னா பொருள் என்னன்னா, யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவங்களுக்குள்ள அந்த கிறிஸ்து வந்த பிற்பாடு அந்த கீழ்ப்படிதல் ஆவி அவங்களுக்கு வரும். அப்ப அந்த பாவத்தை வெறுக்கவும், நீதிக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அந்த உணர்வு வரும். அவங்க நீதிக்கு கீழ்ப்படிவாங்க. அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்ங்கிற கருத்தை நேத்து போன வாரம் பார்த்தோம். அதோடு கூட நாம் ரோமர்கள் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல 21வது வசனத்துல பார்த்தோம். பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுங்கிற காரியத்தை பார்த்தோம். பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகும், அதிகமாய் பெருகிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை நம்ம கொடுத்தோம். எப்பொழுது ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் பாவத்தை வெறுக்கிறான், நீதியை விரும்புகிறான். நீதியை விரும்பணும். ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது நீதி கிடையாது, அங்க நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அப்ப நியாயப்பிரமாணம் மட்டும்தான் கேட்டானே தவிர, அவன் நீதியை விரும்புறதுக்கு நீதி என்னன்னு அவனுக்கு தெரியல. ஆனா கிறிஸ்து வந்த பிற்பாடு நீதியே வந்துருச்சு. அவன் இந்த பக்கம் பாவத்தை பார்க்கறான், இந்த பக்கம் நீதியை பார்க்கறான். நீதியை விரும்பக்கூடிய காரியம். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் நீதியை விரும்புறான். எதை வெறுக்கிறான்? பாவத்தை வெறுக்கிறான். ஆகவே பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. கர்த்தர்ட்ட போறான், கிருபையை கேட்கிறான், கிருபை கிடைக்குது. இது பெருகிற இடத்துல கிருபை என்ன பண்ணுது? அதிகமா பெறுது. இப்ப இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து போறேன். பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷன் தன்னிடத்தில் பாவம் பெருகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அந்த மனுஷன் தேவனை இல்ல வேதத்தை அறியக்கூடிய அறிவில வளர, 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 அப்பத்தான் அந்த மனுஷனுக்குள்ள இந்த வேதத்துக்கு விரோதமா தனக்குள்ள எவ்வளவு பாவம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். வேதமே அந்த மனுஷன் அறியலைன்னு வைங்களேன், வேத வசனங்களே அவனுக்கு தெரியும்னு வைங்களேன், அவன் என்னதான் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அப்ப பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் அப்படின்னா,
பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள பெருகுங்கிறத அந்த மனுஷன் எப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அந்த மனுஷன் தேவ வேதத்தை அறியக்கூடிய அறிவில, தேவனை அறியக்கூடிய அறிவில வளரும். எந்த ஒரு மனுஷன் வேதத்து மேல அதிக அக்கறை செலுத்துறானோ, வேதத்தை அறியக்கூடிய அறிவுக்கு தன்னுடைய அ எண்ணத்தை செலுத்துகிறானோ, முயற்சி பண்ணனோ, அவன் தான் இன்னும் அதிகமாய் தனக்குள்ள இருள் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுவரைக்கும் அவன் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சில சகோதரர்கள் மட்டும் தான் அந்த பாவத்தோடு போராடிக்கிட்டு இருக்காங்களே தவிர, மற்ற எல்லா சகோதரரும் சாதாரணமா போயிறாங்க. ஏன்னா, அவங்கட்ட வேதம் இல்ல. வேத வாசிப்பு வெறும் கடமைக்கு வாசிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வாரம் ஒரு அதிகாரம் வாசிச்சேனா, வாசிட்டேன். அப்பா இன்னைக்கு படிச்சாச்சு. அதுக்கு தோதா நமக்கு இன்னைக்கு Googleல, நெட்ல எல்லாம் என்ன போட்டாங்க அப்படின்னா, இன்னைக்குடைய வேத வசனம் வாசிப்பு. இதுல ஒரு அதிகாரம், இதுல ஒரு அதிகாரம், இதுல ஒரு அதிகாரம். அப்பா இதெல்லாம் படிச்சுட்டோம். அப்ப இன்னைக்கு உள்ள வேத வாசிப்பு என்ன பண்ணிடுவோம்? முடிச்சுட்டோம். அப்படின்ட்டு போயிறாங்களே தவிர, இல்ல வேதம் என்ன சொல்லுதுன்னு தேவன் நமக்கு உணர்த்தின காரியங்கள அவங்க வாசிக்க கிடையாது. இதுதான் காரியம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப இன்றைக்கு நான் ஒரு வசனத்த நாம் தியானம் பண்ண போகிறோம். அதே ரோமர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் ம். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நல்ல வசனம். இத எப்பவுமே என்ன பண்ணுவோம்? எல்லாருமே சொல்லுவோம். ஆனா, இதனுடைய பொருள் மாத்திரம் நமக்கு என்ன இருக்காது? தெரியாது. வேதத்த தான் வாசிப்போம். வேதத்த தான் பேசுவோம். ஆனா, அதனுடைய பொருள் என்ன? அது என்ன சொல்லுது? அந்த வார்த்தைக்கு நேரான ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? நாம எல்லாரும் பார்க்க மாட்டோம். ஏன்னா, நமக்கு அந்த அளவுக்கு இந்த காலத்துல பிஸி காலம் வந்துருச்சு. அதாவது ஜனங்கள் எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. அதாவது எப்ப பார்த்தாலும் ஒரு மாரி அலைச்சல்லே இருக்கிறாங்க. காலைல எந்திரிச்ச உடனே வேதம் படிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு. அப்படின்ட்டு போயிர்றோம். ஆனா, அதனுடைய உள் நோக்கம் என்னங்கிற அறியறது கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. ஏன்னா, அவங்க தான் அந்த காரியத்த கண்டுபிடிக்க முடியுமே தவிர, அத ஆராய்ந்து பார்க்கும்போது அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், "வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களேங்கிறார்." அத ஆராய்ந்து பார்க்கிறது ஒரு சிலர் தான். அதனால அவர் சொல்லும்போது, "அநேகர் அழைக்கப்பட்டவர்கள், ஆனா பிரவேசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலருங்கிறார்." அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர்னது. அந்த சிலருக்கு தான் அந்த சத்தம் விளங்க ஆரம்பிக்கும். பிரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. சரி, இப்ப இந்த வசனத்த நாம இன்னைக்கு பார்ப்போம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த 14வது வசனத்த சொல்வதற்கு முன்பாக, அவர் 6வது அதிகாரம் 1, 2 வசனத்திலிருந்து தொடர்ச்சியா ஒரு காரியத்த என்ன பண்ணியிருக்காராம்? சொல்லிட்டு வர்றார். எடுத்த உடனே இது என்ன பண்ணல? அவர் சொல்லல. எடுத்த உடனே இத அவர் சொல்லவே இல்ல. இப்ப என்ன சொல்றாரு பாருங்களேன். 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்த விட்டுருவோம். ஏன்னா 1ஆம் வசனம் 5வது அதிகாரத்துடைய கடைசி பகுதிக்கு உரித்தான ஒரு வசனம் அது. அது 1ஆம் வசனத்த விட்டுருவோம். 2ஆம் வசனம் பாருங்க. பாவத்துக்கு மரித்த நான் படிங்க. பாவத்துக்கு மரித்த நான் நான் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நான், அதிலே எப்படி நான் பிழைப்பேன்? பாவத்துக்கு மரித்த நாம், நான் அதிலே எப்படி பிழைப்போங்கிற காரியம் வந்தது. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மை. இப்ப நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். மரித்தது உண்மைங்கிற நிலைக்கு வந்தோம். இந்த அறிவு நம்ம முதல்ல வேணும். அதான் அடுத்த காரியம் அவர் சொல்லி வர்றாரு 3ஆம் வசனத்துல. கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ம், ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இருக்கிறோமா? ம், மேலும் பிதாவின் மகிமையினாலே ம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல ம், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ஆ, நடந்து கொள்ளும்படிக்கு ம். அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினா ஞானஸ்நானத்தினாலே ம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். வேதம் சொல்லிருச்சு. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்ன்னு சொல்லிருச்சு. வேதம் சொல்லிருச்சு. சொன்னது யாரு? வேதம் தான் தேவன் தான் சொல்றார். இப்ப நான் சொல்றேனா? என்ன கேட்கிறேன். நான் சொல்றேனா? நீங்க நீங்க சொல்றீங்களா? நீங்க அவரோட மரித்து நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்களா? இப்ப நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல ப்ரோ வேதம் சொல்லிருச்சு தான் சொல்லுவீங்க. என்ன சொன்னீங்க? வேதம் சொல்லி வேதம் சொல்லிருச்சு. இத வந்து யார் சொல்றது? வேதம் சொல்லிருச்சு. வேதம் சொல்லிருச்சு. வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். உண்மை. இப்ப எனக்கு அந்த நிச்சயம் எப்படி கிடைக்குது? நான் எப்படி அந்த நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கேன்? நான் அவரோட மரித்தது உண்மை. நான் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. மாற்று கருத்தே கிடையாது. எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் வேதத்த வாசிக்கிறோம், பேசுறோம். ஆனா அத அறிக்கை செய்றேனா? பேசுறதுக்கும், அறிக்கை செய்றதுக்கும் வித்தியாசம் நெறையா இருக்கு.
அறிக்கை செய்யுதுங்கிறது வாழ்க்கையிலேருந்து வரும். பேசுறதுங்கிறது வாயிலேருந்து வரும். நம்ம எல்லாரும் வாயில பேசுறோம். ஆனா லைஃப்ல அறிக்கை செய்யணும். அதான் இன்னைக்குள்ள காரியமே அதான். அதனால தான் தீத்துக்கு எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, தீத்துக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல அநேகர் 11 16 16 அவர்களை தேவன் அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் அவர்கள் தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறோம் என்று தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை அறிக்கை பண்ணுகிறார்கள். பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ கிரியையினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அப்பன்னா வாயில பேசுறாங்க. கிரியையினால என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறாங்க. வாயில என்ன பேசுறாங்க? நாங்கள் அவரோட மரிச்சிருக்கோம். கிரியை என்ன சொல்லுது? மரிக்காத வாழ்க்கை இருக்குது. நான் கிறிஸ்துவோடு கூட மரிச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த உலகத்தின் சடங்காச்சாரத்துக்கு நான் மரிச்சிருப்பேன். என்ன சொல்றது? உலகத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் மரிச்சிருப்பேன். எல்லா மாம்சத்தினுடைய அடுத்த காரியங்களும் கூட மரிச்சிருப்பேன். நான் அங்கே போக முடியாது என்னால. அது என்னை கூப்பிடாது. நானும் அங்கே போக முடியாது. ஏன்? அதுக்கு நான் மரிச்சிட்டேன். என் லைஃப்ல, வாழ்க்கையில அதுக்கு நான் மரிச்சிருக்கிறேன். உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களுக்கு நான் மரிச்சிருக்கேனா? கிறிஸ்து எனக்காக மரித்தது உண்மையா? நானும் அவரோட மரித்தது உண்மையா? யார் சொன்னா? வேதம் சொல்லுதா? என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியுமா? ஆமா பிரதர், நான் சொல்ல முடியும். ஏன்? இந்த உலகத்தின் சடங்காச்சாரத்துக்கு நான் மரிச்சிருக்கிறேன். எப்படி சொன்னீங்க? நானும் அங்கே போக முடியல. அதுவும் என்னை இழுக்க முடியும். நான் போகாட்டினா கூட எனக்கு என்ன பிரச்சனை என்ன இல்ல. இல்ல. யாரும் என்ன ஒண்ணும் சொல்றதே கிடையாது. ஏன்? நான் அங்கே போக முடியாது. ஏன்னா உலகத்துக்கு நான் மரிச்சிருக்கிறேன் நான். இந்த அனுபவம் தான் கிறிஸ்துவ அனுபவம். அப்போ முதல் ஸ்டார்ட்டிங்கே நம்ம எல்லாரும் மரணத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப கிறிஸ்துடைய முடிவு மரணம். என்னுடைய தொடக்கம் மரணம். கிறிஸ்துவனுடைய முடிவு மரணம். அவர் உயிர்த்தெழுந்தார். என்னுடைய தொடக்கம் என்னது? மரணம். நான் கிறிஸ்துவோட மரித்தா தான் அவரோட எழ முடியும். நான் அவரோட எழுந்த பிற்பாடு தான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு நேரா போறேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2வது வசனத்துல பாவத்துக்கு மரித்தேன்னா, அதுல எப்படி பிழைப்போம் போனோம். அப்ப நான் பாவத்துக்கு நான் மரிச்சிட்டேன். இனி பாவத்துக்கு நான் எப்படி பிழைக்க முடியும்? ஏன்னா கிறிஸ்துவும் ஒரே தரம் தான் மரிச்சார். அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்துல அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்தது ஒரே தரம் தான். அப்போ ஒரு டைம் நான் கிறிஸ்து எனக்காக மரித்தார்ங்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அப்புறம் நான் உலகத்துக்கு நான் பிழைக்க மாட்டேன். பிழைக்க முடியாது. ஏன்னா அவர் பிழைக்கிற உலகத்தை ஒரு தடவை மரிச்சிட்டார். அப்ப இந்த அனுபவத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உண்மையாவே கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடங்குற நான் அவருடைய மரணத்துக்குள்ளாகி நான் தொடர்ச்சியா தொடர்ந்திருக்கிறேன். என்னுடைய தொடக்கம் அவருடைய மரணத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். என்னுடைய முந்தைய வாழ்க்கை உலகத்துக்கு நான் பிழைச்சிருந்தேன். அடுத்த வாழ்க்கை உலகத்துக்கு மறிக்கிறேன். ஜீவனுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிழைத்திருக்கு. இது ஆரம்பம். இதுதான் அவர் சொல்றார். அப்ப நம்ம எல்லாரும் எதுக்கு மறிச்சிருக்கோம்? அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 5வது வசனத்துல ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பீங்கிறார். அவருடைய மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பீங்கிறார். அப்ப மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது உண்மையா? உண்மையா? உண்மை எப்படி? மறைச்சாச்சு. அதுவும் என்னை கூப்பிடாது. நானும் போக முடியாது. நானும் போக மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. போக முடியாது. அதான் மரித்த மனுஷனுக்கு கூட அடையாளம். அப்படிதான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்ட உண்மைன்னா, அவர் சொல்றாரு, மரணத்தின் சாயல் யாரோட இணைக்கப்பட்டிருக்க? அவரோடு கூட உயிர்த்தெழுதல் நீ அவரோடு இணைக்கப்பட்ட. அப்ப நான் அவரோட கூட உயிர்த்தெழுந்திருக்கும். உயிர்த்தெழுந்த சாயல் நமக்குள்ள வந்திருக்கும். எப்பன்னா, நான் உயிர்த்தெழுந்த சாயல்ல அவரோட இணைக்கப்பட்டிருந்தா, என் வாழ்க்கை என்ன? ரோமர்கள் நிறுவம் 4வது அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும். அப்ப நான் அவரோட இழந்துட்டேன் அப்படின்னா, உண்மையாவே நான் என்னை நீதிமான் ஆக்க அவர் உயிரோடு இருக்கிறார். நீதி எனக்குள்ள வந்துருச்சு. ரோமர்கள் நிறுவம் 8வது அதிகாரம் 10ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் கிறிஸ்துவோடு நான் மரித்தேன் அப்படின்னா, கிறிஸ்து யாரோடு இருக்கார்? கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டனா கிறிஸ்து யார்? கிறிஸ்து எங்க இருக்காரு? எனக்குள்ளான இருக்காரு. அப்ப கிறிஸ்து என்னோடு கூட இருந்தா, என் சரீரமானது பாவத்துக்கு மரித்ததாயும் என் ஆவி நீதிக்கு அப்ப ஆவி எங்க பிழைச்சிருச்சு? நீதிக்கு பிழைச்சிருச்சு. அப்ப தேவனுடைய ராட்சியத்துக்கு என்ன ஆயிடுச்சு?
பிழைச்சிருச்சு. இத நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன் அப்படின்னா, அடுத்த கட்டமா அவருடைய உயிர்த்தெழுதல்ல இணைக்கப்படுறேன். உயிர்த்தெழுதல்ல இணைக்கப்படம்போது நீதிக்கு பிழைச்சிறேன். இப்ப மரித்தத நிச்சயத்தை நான் பெற்றுக்கிட்டேன். உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களுக்கு மறிச்சுட்டேன். ஏன்னா வேதமும் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம். ம். உங்கள் முன்னோர்களால் ஆ. பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ம். கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தாலே மீட்கப்பட்டீர்கள் அவர் சொன்னாங்க. என்று அவங்க முன்னோர்களால் வீணாக நீங்க அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று, பாரம்பரியமான நடக்கை நின்று, அவர் உங்களை என்ன பண்ணிட்டாரா? மீட்டுட்டார். அப்பன்னா, நான் அவரோட மரித்த அனுபவம் வரும்போது, அவரோட உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்படும்போது, ஒரு காரியம் எனக்கு நிச்சயமா இருக்குது. வீணான பாரம்பரியமா நான் அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து நான் விடுவிக்கப்படுறேன். இனி நான் அதுக்குள்ள போக முடியாது. அதுவும் என்னை எதிர்பார்க்காது. பவுல் சொல்லுவார்ல, உலகம் எனக்கு சிலுவையில அறைந்து இருக்குது. நானும் உலகத்துக்கு சிலுவையில அறைந்து. உலகம் சொல்லுது, அவன் எனக்கு சிலுவையில அறைந்து இருக்கான். நான் சொல்றேன், அதுவும் எனக்கு என்ன இருக்கு? சிலுவையில அறைந்து. ரோமர் நிறுவனம் 6 என்ன சொல்றாரு? நாம் பாவத்துக்கு மறிச்சிட்டோங்கிறாரு. எதுக்கு மறிச்சிட்டோம்? பாவத்துக்கு மறிச்சிட்டோம். ஆமா. என்ன சொல்ற? அப்படின்னா என்ன பொருள்? பாவம் என்னை எழுப்பாது. ஏன்? நான் அதுக்கு செத்துட்டேன். பாவத்துக்கு தூங்குனா பாவம் எழுப்பும். எழுப்பாது. முடியாது. அதனால எழுப்ப முடியாது. வேதம் சொல்லுது நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேங்குது. ஆனா நம்ம எல்லாரும் பாவத்துக்கு தூங்குறோம். அதனால அது என்ன பண்ணுது? தூங்கும்போது விட்டது மத்தபடி எழுப்பியது. ஆனா பாவத்துக்கு மறித்தவனே, அது பாவம் என்ன மறுபடி எழுப்பிடுவா. அப்ப நான் பாவத்துக்கு மறிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் யாரோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும்? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும். அப்ப கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா யாரோட எழுந்திருக்கணும்? அவரோட எழுந்திருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? கொலோசியர் நிறுவனம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் மேலானவையிலேயே தேடுங்கள், பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவையிலே நாடுங்கிறார். அப்பனா ஒரு மனுஷன் கிறிஸ்துவோட எழுந்துட்டான் அப்படின்னா அவன் தேவனுடைய வலது பார்சத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ ஒரு காரியம் என்னன்னா, ஏன் ஒரு சகோதரன் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் ஏன் அவன் வலது பார்சத்தை நோக்கி பார்க்கிறான்? ஏன்னா அங்க கிருபாசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கார். அங்க ஆசனம் அவருடைய கிருபாசனம், அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கார். அங்கே உட்கார்ந்துட்டு வேதம் நம்மளை எப்படி அழைக்குதுன்னா, கிருபையும் இரக்கத்தையும் பெற கிருபாசன தண்டையில் தைரியமா வாருங்கள். இப்ப நீதிக்கு பிரச்சனை, பாவத்துக்கு மறிச்சனா? சொல்லுங்க. மறிச்சனா? ஆனா பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன். ஆனா எனக்குள்ள பாவ உணர்வுகள் இருக்கா? சிந்தைகள் இருக்குதா? இதை பார்த்து நான் வெறுக்கிறேன்னா? அதுக்கு நான் மறிச்சதுனால வெறுக்கிறேன்னா? வெறுத்தால் அது அசைவாடுறத பார்க்குறேன்னா? அது நிகழ்வை பார்க்குறேன்னா? பார்த்த ஒரு பாடு நான் இது எனக்குள்ள பிரியமில்லை வெறுப்பு வருதா? வெறுப்பு வந்தாலும் அது எனக்குள்ள தன்னை விட்டு போகாத அளவுக்கு அதை என்னை கட்டி வச்சுக்கிறது உணர்றேன்னா? இது உணர்ந்த மாத்திரத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐயோ முடியாதுன்னு பயந்து எங்கே போறேன்? கிருபாசனத்துக்கு. அதனால மேலானவையிலே தேட சொல்லியிருக்காரு. நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டா? நீதிக்கு பிழைச்சது உண்மையா இருந்தா, கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தது உண்மையா இருந்தா, நான் சொல்றேன் பாரு, ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்த அனுபவத்தை அந்த சகோதரன் பெற்றுக் கொண்டிருந்தா, அவன் கிருபாசனத்துக்கு போறதை ஸ்டாப் பண்ணவே மாட்டான். ஒரு நாள் ஸ்டாப் பண்ண மாட்டான். பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்களா பிரதர்? பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நல்லா முழங்கால் ஜெபம் பண்ணீங்களா? சொல்ல யாரும் கேட்க தேவையில்லை. அவன் அங்கே போய் தான் நிற்பான். ஏன்னு அவன் நீதிக்கு பிழைச்சிருக்கான். அவன் பாவத்துக்கு மறைச்சிருக்கான். நீதிக்கு பிழைச்ச மனுஷன் நீதியை தேட ஆரம்பிச்சிருவான். நீதிக்கு பதிலாக தேட 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 தனக்குள்ள காணுங்கிறது அநீதி. தனக்குள்ள பாவத்தை தான் பார்க்குறான். தனக்குள்ள சேட்டைகளை தான் பார்க்குறான். இது என்னடா ஆச்சரியமா இருக்குது. நேற்று அவன் கண்ணுக்கு அது தெரியல, பாவமா தெரியல. இன்னைக்கு அது பாவமா தெரியும். ஏன் அவன் நீதிக்கு பிழைச்சிருக்கான்? நீதி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். நீதி நமக்கு வெளிப்பட்டுருச்சு. நீதி கிறிஸ்து வெளிப்பட்டுட்டார். கிறிஸ்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு மாறாக நமக்குள்ள இருக்கு பார்க்குற செயல் பார்க்க ஆச்சரியமா இருக்குது. தேவன் நோக்க ஓடிடுவான். இவன் தான் உண்மையாவே நீதிக்கு பிழைச்சவன். அப்பனா அவரோடு கூட அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டது உண்மையா இருந்தா, அவருடைய உயிர்த்தெழுதலும் நாம் பங்கு இணைக்கப்பட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் அவருடைய உயிர்த்தெழுதல பங்கு பெற்றிருக்குமா இல்லையா? எஸ். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நான் அவருடைய உயிர்த்தெழுதல பங்கு பெற்றிருக்கேங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய தேர்தல்லாம் மேலானவையிலே நோக்கி வலது பார்சத்தை நோக்கி கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தை வீட்டிற்கும் மேலானது
அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருக்கேன். உண்மையாவே பிரதர் ஆக்சுவலி 1 யோவான் அந்த 2வது அதிகாரத்துல அந்த வசனம் அன்னைக்கு கூட நம்ம பேசணுமா இல்லையா? ம். புண்ணியவான். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ம். இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் ம். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ம். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அந்த பிள்ளைகள்னா யாரு பிரதர்? பாவம் மன்னிப்பு. 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம். ஆ, பிள்ளைகள்னா யாரு பிரதர்? பிள்ளைகள்னா யாரு அப்படின்னா, இல்ல மீட்கப்பட்டோம். அதாவது கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் கழுவு. மன்னிக்கப்பட்டவங்க. பாவத்தை அதாவது சொல்றாருல்ல, அந்த 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறது. அப்ப யாரு? பிள்ளைகள்னா யாருடைய பாவம் அவங்க பாவம் மன்னிக்க மன்னிக்கப்படும். அவங்க தான் பிள்ளைகள். இப்ப 2வது அதிகாரம் 1 வசனத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். என்ன பிரதர் பொருள் அது? அப்ப கிறிஸ்துவினால கிறிஸ்துவோடு கூட பாவம் மன்னிப்பை பெற்றுக்கிட்டவங்க பாவத்துக்கு மறிச்சிட்டாங்களே பிரதர். பாவம் செய்ய முடியுமா பிரதர்? நீ செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாது. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் வந்துட்டாங்களே அந்த சகோதரர்கள். புதிய உடன்படிக்கை வந்துட்டாங்களே. புதிய உடன்படிக்கை வந்த பிற்பாடு கிரியை செய்ய வேணா. ஆனா இச்சையோடு பார்க்கிற எவனும் சிந்தையில அவனுக்கு ஒரு இச்சை இருக்குல்ல. ஆமா. கற்பனை இல்ல. இச்சையோடு பார்க்கறான்ல. ஆமா இல்லையா? நீ பாவம் செய்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அதுதான் அவர் சொல்றாரு. நீ பாவம் செய்யாதபடிக்கு உனக்கு எழுதுறேன். ஒருவேளை நீ பாவம் செய்கிறவனா இருந்தா, நம்ம எல்லாரும் கிரியையில செய்கிறவளா இருந்தான்னு தான் பார்க்கிறோம். இல்ல. சிந்தை. சிந்தையில. நீ அதோடு கூட இச்சையோடு நீ பார்க்கிறியா? இச்சையோடு கூட தொடர்ந்து போறியா? பாவத்தோடு கூட தொடர்ந்து போய்க்கிட்டியா? இருந்தா நீ அங்கேயே பாரு. உனக்கு அந்த வசனத்தை படிங்க 2வது அதிகாரம் 1 வசனத்தை. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எழுதுகிறேன். ஒருவன் பாவம் ஒருவன் செய்வானானால் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு இயேசு கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இங்கே இருக்கிறார். பாருங்க வலது பரிசத்துல. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா பிரதர், ஆக்சுவலி ஒரு சகோதரன் கிறிஸ்துவுடைய மரணத்துல இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டான் அப்படின்னா அவன் நீதிக்கு பிழைச்சிட்டான். நீதியை தேட ஆரம்பிக்கிறான். எங்கே தேடுறான்? தனக்குள்ள தேடுறான். தனக்குள்ள நீதி இல்லை, அநீதி இருக்குது. அதுக்கு பின்னாலே பிரமாணங்கள் வருது, அது வேதங்கள் வருது. வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். இச்சையோடு பார்க்கறது பாவங்களை கண்டுபிடிக்கிறான், பெருக்கிறான். ஆனா அவனால முடியல. எங்கே போறான்? கிருபாசனம் அவரை நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கேன். அப்பன்னா நான் அவருடைய மரணத்தின் சாயலாக இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்ட ஒரு சகோதரனா இருந்தா கிருபாசனத்தை நாடுகிற, தேடுகிற, அங்கு போக்குவரத்துமா இருக்கிற அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் உண்மையாவே அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்ட ஒரு சகோதரனா இருந்தா, அவன் உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்ற ஒரு சகோதரனா இருந்தா, அவன்கிட்ட போய் பிரதர் ஜெபம் பண்ணிட்டு வாங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர். அவன் அந்த ஸ்பிரிட்லயே இருப்பான். அவனை தேடிக்கிட்டே இருப்பான். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தை வீற்றிருக்கும் மேலானதே தேடும். பூமிக்குரிய அல்ல, மேலானதே தேடும். பூமிக்குரிய காரியம் இல்லை, இதை விட்டுட்டு மேலான விலையை தேடும். இந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்குவான். அதுதான் அவர் தொடர்ச்சியா எழுதும்போது அவர் எழுதுறார். அந்த ரோமர் 6வது அதிகாரத்தில் எழுதும்போது 11வது வசனம் படிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம கருத்தை சொல்லிட்டேன். அப்படியே நீங்களும் எப்படி பண்ணுங்க? பாவத்துக்கு மறிச்சவும் நீதிக்கு பிழைச்சிருவான். நமக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சா? பாவத்துக்கு மறிச்சிருக்கோமா? ஆமா இல்லையா? பாவத்தை வெறுக்கிறோமா? நேற்று பாவத்துக்கு பிழைச்சிருந்தோமா? ஆமா. அது சொன்னதை கேட்டோமா? கேட்டோம். இன்னைக்கு பாவத்துக்கு மறிச்சிருக்கோமா? யார் சொல்றதை கேட்கறது இல்ல? பாவம் சொல்ல கேட்க எதுக்கு பிழைச்சிருக்கோம்? நீதிக்கு பிழைத்து. பாவத்துக்கு தான் பிழைச்சிருக்கோம், நீதிக்கு பிழைச்சிருக்கோம். அவர் சொல்ல பவுல் சொன்னார்ல, சிலர் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேங்கிறார். சிலர் அறையப்பட்டது உண்மை, மறித்தது உண்மை, ஆனா பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்தனுக்குள்ள வாழ்ந்தார். பாவத்துக்கு தான் மறிச்சோம், பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன், நீதிக்கு பிழைச்சிரும். எவ்வளவு பெரிய காரியம் சத்தியத்தை கொண்டு வராங்க. நீதிக்கு பிழைச்சிடும். அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன், நீதிக்கு பிழைச்சு. இப்படியே எண்ணிக்கொள்ளுங்க. அண்ணன் நீதி தான் செய்ய முடியும், நீதியை தான் தேட முடியும். ஆனா இன்னமும் எனக்குள்ள பாவத்தை தேடுகிற அனுபவம் இருக்கு அப்படின்னா மறிச்சதுல சம்திங் ராங் இருக்கு. நல்லா ஊசி ஓடிச்சா வைக்கல, சரியா மறிக்கல. அதான் காரணம். சரி, அது அப்படியே இருக்கட்டும்.
இப்ப என்ன வந்து கடைசி 11வது வசனத்துல, அப்படியே நீங்களும் வருதா சத்தம்? அப்படியே நீங்களும் ம். உங்களை பாவத்திற்கு பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் ம். எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த என்ன வந்துருச்சா? நிச்சயம் வந்துருச்சா? நம்ம யாருக்கு மறிச்சிருக்கோம்? பாவத்துக்கு பாவத்துக்கு மறிச்சிருக்கோம். உலகத்துக்கு, மறிச்சாச்சு, சடங்காச்சாரங்களுக்கு மறிச்சாச்சு. எதுக்கு படைச்சிருக்கோம்? நீதி நீதிக்கு நீதிக்கு. படைச்சாச்சு. எதை தேடுறோம்? நீதியை நீதிய தேடுறோம். ஆனா எங்க எது கண்டுபிடிக்க முடியல? நீதியே எனக்குள்ள என்ன முடியல? கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றேன்? கிருபாசனத்துக்கு அத வெறுக்கிறேன். நீதிக்காக போறேன். தேட போறேன். கிருபாசனத்துக்கு போறேன். இந்த அணுவும் அவசியம். சரி. இப்படி முடிஞ்ச பிற்பாடு 12வது வசனம் சொல்றாரு. ஆகையால் எந்த வசனத்துக்கு உட்படுறதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, 14வது வசனத்துக்கு தான் கொண்டு வந்தேன் அவங்கள. 14வது வசனம் என்ன வசனம் சொல்லுது? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் ம். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவங்களை பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வசனத்துக்கு தான் கொண்டு வரேன். மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை என்ன பண்றேன்? கொண்டு வரேன். இப்ப இந்த வசனத்துக்கு முன்னால என்ன நடக்குது அப்படின்னா, ம். நான் பாவத்துக்கு மறிச்சிருக்கணும், நீதி நீதிக்கு நீதிக்கு படைச்சிருக்கணும். படைச்சிருக்கணும். எதை தேடுற மனுஷனா இருக்கணும்? திருவாசகம் கிருபாசனத்துக்கு நீதியை போய் தேடுறவன். நீதியை தேடுகிற ஒரு மனுஷன். அதானே? கடைசியில எனக்குள்ள என்ன எண்ணங்கள் வந்துருச்சு? நான் பாவத்துக்கு மறித்தேன், நீதிக்கு படைச்சிட்டேன். எஸ், நிச்சயமா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கப்புறம் 12வது வசனம். ஆகையால் ம். நீங்கள் சரீர இச்சைகளின்படி ம். பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக ம். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. என்ன சொல்றாரா? ஒரு கருத்து சொல்றார். அதாவது நீங்க எண்ணிக்கிட்டீங்க, பாவத்துக்கு மறிச்சதாவும் நினைட்டீங்க. நல்ல சிந்தை தான். ஆனாலும் நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். சரீர நீங்க இச்சைகளின் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக ம், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் பாவம் ஆளாதிருப்பதாக. கவனிச்சுக்கங்கிற. ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. உங்க சரீரத்துல பாவம் ஆளுகை அதிகாரம் செலுத்த வேணாம். சரீரத்துக்குள்ள பாவம் என்ன வேணா? அதிகாரம். எதுக்கு படைச்சிருக்கிற? நீதிக்கு படைச்சு நீதிக்கு படைச்சிட்ட. ஆனா உங்க சரீரத்தை எதுவும் ஆளக்கூடாது? பாவம் ஆளக்கூடாது. ஆளக்கூடாது. பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையா இருங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா 12வது வசனம் 13வது வசனம். நீங்கள் ம். உங்கள் அவயவங்களை ம். அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் ம். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக ம். தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து ம். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் ஒப்புக்கொடாமல். அப்பனா உங்க சரீரத்தை, உங்க அவயங்களை பாவத்துக்கு என்ன பண்ணாத? அநீதி ஆயுதங்களாக ஒப்புக்கூடாது. அதாவது உன் சிந்தைக்கு, உன் விருப்பத்துக்கு, சரி உன் இச்சைகளுக்கு உடன்படாதீங்க. இன்னைக்கு கூட நான் பேசணும். அதாவது இன்னைக்கு பேசல. நேத்து ஈவினிங் கூட நம்ம பேசணும். நான்ங்கிற காரியத்துல வரும்போது ஆவியார் சரி ஆமா. அந்த நான்ங்கிறது மனுஷன் யாரு? எல்லா மூணு ஆவி தான் கிரகம். சொல்லுது. சரீரத்தையும் அது நான் தான் சொல்லுது. ஆத்துமாவையும் நான் சொல்லுது. நான் பாவத்துக்கு மறிச்சேங்கன்னா சரியா மறிச்சிச்சு. சரீரத்த நான்கிற அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணான்? மறிச்சான். ஆத்துமாவுல அது நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்கும்போது, ஆத்துமாவுல இருக்க பாவ மனுஷன் என்ன பண்ணான்? மறிச்சான். ஆனா இது 2 பழைய மனுஷனையும் பாவ மனுஷன் மறிக்கும்போது, ஆவி என்ன சொல்லுது? நான் தான் என்ன பண்ணுது? சொல்லுது. அது மறிச்சுட்டேன். நான் மறிச்சுட்டேங்குது. அப்பன்னா அதோட இதுக்கு தொடர்பு என்ன ஆயிடுச்சு? கட்டாயம். கட் ஆயிடுச்சு. எப்படி நான் பாவத்துக்கு மறிச்சேன்னு இவர் சொல்றாரோ, அதே போல அது நான் தான் மறிச்சேன். நான் மறிச்சுட்டேங்குது. அப்ப அது கட் ஆகி போச்சு. நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சுட்டேன். பாவத்துக்கு என்ன பண்ணுது? மறிச்சுட்டேன். எது சொல்லுது? ஆவி சொல்லு. சொல்லுது. ஆவிக்குரிய அவயவங்கள் இதை ரெண்டையும் சொல்லலாம் ஆமா. அப்ப ஆவி அந்த அவயங்கள் தான். தன்னுடைய அவயங்கள் தான். ஆவி. சரீரமும் எதுக்குரியது? ஆவிக்குரியது. ஆமா. ஆத்மாவும் எதுக்குரியது? ஆவிக்குரிய. ஆவிக்குரியது. என் சிந்தையும் அது எதுக்குரியது? ஆவிக்குரியது. ஆவிக்குரிய. என்னுடைய கிரியை எதுக்குரியது? ஆவிக்குரியது. ஆவிக்குரியது. அப்பதான் சொல்லுது உங்கள் அவயங்களை. அப்ப இந்த ஆவிக்கு தான் பிரமாணம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆவிக்கு தான் சட்டத்திட்டம் வந்துகிட்டு இருக்கு. உங்கள் அவயங்களை. உங்கள பார்த்து உங்கள் அவயங்களை சொன்னா, உங்கள்னா நீங்க யாரு? உங்க ஆவிதான். தேவன் ஆவியோட தான் பேசுவார். ஆத்மாவோடயும் சரீரத்தோடும் கிடையவே கிடையாது. உங்கள் அவயங்களை அப்படின்னா, உங்க அவய சரீரமா இருக்கு. ஆத்மா இருக்காது. அப்போ உங்க அவயங்களை அநீதி நியாயங்களாக பாவத்துக்கு என்ன பண்ணீங்க? ஒப்புக்கிறாங்க. சரீரத்துல என்ன இருக்குது? பாவ பிரமாணம் ஒண்ணு இருக்காது. இருக்கு. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துறாதீங்கிறார். அதுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. இப்பன்னா அது என்னை இழுத்து அடிமைப்படுத்த முயற்சி செய்யுது. நான் ஒப்பு கொடுக்குறேன். போராட்டம் இருக்கு. என்னது? போராட்டம். அது தன் பக்கம் இருக்குது. நான் அது நான் இந்த பக்கம் இருக்குது. இப்ப இந்த 2 இழுவையிலையும் பவுல் சொன்னது போல நல்ல போராட்டம் போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்து கொண்டேங்கிறார். என்ன போராட்டம் போராடினா? நல்ல போராட்டம். நல்ல போராட்டம்ங்கிறது இன்னைக்கு பார்த்த செய்தியில துரைத்தனங்களோடும் அதிகாரிகளும் பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் தான். ஆமா. அதாவது ஆவிக்குரிய போராட்டம் தான் நல்ல போராட்டம்.
மனுஷனோடு போராடுறது நல்ல போராட்டம் இல்ல. இல்ல. அது நல்ல போராட்டம் இல்ல. பவுல் ஒரு நாள் மனுஷனோட என்ன இல்ல? போராடல. அதனால அவர் சொல்றார், நல்ல போராட்டம் போராடுனீங்கிறார். என்ன போராட்டம்? ஆவியோடு போராடுகிறேன். அந்த ஸ்பிரிட் எது? எனக்குள்ள ஒரு பவர் ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் அதுக்கு தன்னை அதுக்கு நம்மளை அடிமையாக்குறதுக்கு இச்சிக்குது, இழுக்குது. ஆனா நான் போராடுறேன். ஏன் போராடுறேன்? நான் கிறிஸ்துவ நீதிக்கென்று பிழைத்த ஒரு சகோதரன். அவரோட உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கேன். இனி எங்க போக முடியாது என்னால. போக முடியாது. பாவத்துக்கு நான் மறிச்சிருக்கேன். என்னால என்ன முடியாது? போக முடியாது. நான் போராடிக்கிறேன். இழுக்குது. நான் மாட்டேங்கிறேன். முடியாது. இப்ப நான் என்னதான் செய்வேன் கடைசியில? கர்த்தர் தான் பாரு. கிருபாசனம். என்னுடைய பலவீனத்தை எடுத்துக்கிட்டு எங்க தான் போவேன்? கிருபாசனத்துக்கு போவேன். இப்ப கிருபாசனத்துக்கு போகும்போது ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, கிருபையை பெற்றுக்கொள்கிறேன். இப்ப என்ன நடக்கும் பாருங்களேன். பவுல் சொன்னார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து அன்றியும் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ம், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ம், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு ம். அது என்னை குட்டும் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதலாய் தூதலாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் என்ன வேண்டிக் கொண்டேன். ஆ, என்னை பார்த்து அவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் கிருபாசனத்துக்கு போனேனா? போனேன். போனேனா? போனேன். ஏன் போனேன்? இது இந்த முள்ள இழுத்துக்கிட்டு இருக்கா? ஆமா, விடவே இல்லையா? போறேனா? போறேன். போறேன். போகும்போது என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்குதா? ஆமா, நான் அமைதியா வந்துடுறேனா? அமைதியா வந்துடுறேன். மறுபடியும் இருக்குதா? இழுக்குது. போறேனா? போறேன். இப்ப நாளுக்கு நாள் கிருபையை பெற்றுக்கொள்றேனா? ஆமா, கிருபையை பெற்றுக்கொள்ளும்போது, ஏன்னா இந்த இழுக்கிற காரியங்கள் ஒரு பலவீனம் ரொம்ப இழுத்துருச்சுன்னா, என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தா? குற்றப்படுத்தா இல்ல? அப்ப இந்த மனசாட்சிங்கிறது எது? என்னுடைய மனசாட்சிங்கிறது பிரமாணத்துக்கு ஒரு சட்டத்திட்ட கொடுத்ததுனால தானே. இன்னும் பிரமாணத்தை நான் மறிக்கவே இல்லைல்ல. ம், இப்ப இந்த சூழல்ல ஒரு மனுஷன் பாவத்தோட போராடி மாம்சத்தோட பாவத்து இச்சையோட போராடி அதோட பலவீனத்தை அறிஞ்சு கர்த்தர்ட்ட போய் கிருபையை பெற்று வர நாட்கள்ல என் மனசாட்சி ஒண்ணு குற்றப்படுத்த முடியல. ம். இன்னும் நம்ம சரியா இல்ல. அந்த நேரத்துல சொல்ற வருஷம்னா நான் பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்ல, கிருபைக்கு உட்பட்டு. உட்பட்டிருக்கேன். அந்த நேரத்துல சொல்ற வசனம் தான். நோ 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 நோ. நீ ஏன் சொல்ற என்னை பார்த்து? நான் போயிட்டேன். அவரே எனக்கு என்னை பார்த்து சொன்னாரு. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமானது. விட்டு வாப்பான்ட்டாரு. நீ போயிட்டு வா அப்படின்ட்டாரு. ஆனா நான் என்ன மனசாட்சி சொல்லும்போது நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவியா இருக்கிறேன். அது என்னது? ஏன்னா நம்ம அறியல. இந்த வசனத்தை பேசுறோம். நான் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறேன்னு சொல்றோம். கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் கிருபைக்கு உட்பட்டிருக்கேன் அப்படின்னா, கிருபையை கொடுக்கிற தேவன் சொல்றாரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்குன்ட்டாரு. ஆனா ஏன் மனசாட்சி சொல்லுது அப்படின்னா, இல்ல நான் இன்னும் சரியில்ல. அந்த பவுல் தான் சொன்னாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாது விரும்பாததை செய்கிறபடியால் செய்றேன். நான் இல்ல. அது எனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பாவம்னாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிடையாது. இனி யாரும் என்னை குற்றப்படுத்த முடியாது. என்னைய பாவின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதலோடு நான் இணைக்கப்பட்டதுனால, நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டேன். நான் நீதியை பெற்றுக்கொண்டேன். நீதிமானாய் ஆக்கப்பட்டேன். அப்ப இந்த வசனத்தின்படி ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்காமல், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்னா, அவன் கிருபையை பெறக்கூடிய சகோதரனா இருந்தா, தேவனுடைய சமூகத்திலிருந்து சமாதானமாய் அனுப்பப்படுகிற சகோதரனா இருந்தா, ஒரு நாளும் பிரமாணம் அவனை ஆளுகை செய்யாது. அதுக்கப்புறம் வந்துரும். அதுக்கப்புறம் 7ஆவது அதிகாரத்துக்கு கொண்டு போயிரலாம். இது முடிச்ச உடனே 7ஆவது அதிகாரம் போயிரும். அங்கேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்து சரி அடுத்த வாரத்துல அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசலாம். அப்போனா டோட்டலா ஒரு மனுஷன் அதுக்கு முன்னால விளங்கக்கூடிய சத்தியம் இதுதான். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கேனா? நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? நான் போராடுறேன் பாவத்தோட. ஒரு கிறிஸ்தவன் எதோட போராடுவான் பாரு? பாவத்தோட போராடுவான். ஆமா, அந்த ஆவியோடு போராடிட்டே இருப்பான். போராடி அவனுடைய ஜெயம் கிடைக்கிறீங்கிறதுல முதல்ல போராடி தோத்து போற மாதிரி தான் வரும். கர்த்தர்ட்ட போயிட்டான் அப்படின்னா, வலது வாரத்துக்கு போயிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய கிருபை பெற்று வந்துருவான். கிருபை பெற்று வந்த பிற்பாடு, அதுக்கப்புறம் அவனுக்கு குற்றம் வந்தா கூட இந்த வசனம் பேசு. எந்த வசனம்? நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க. அதனால பிரமாணத்துக்கு கீழ்ப்படல. பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தேன்னா, பிரமாணம் உன்னை பாவின்னு சொல்லும். Yes. ஆ நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க. ஏன் தெரியுமா? அத நீனே அந்த உணர்வு அடைஞ்சு, உன் பலவீனத்தை எடுத்துட்டு நான் பலவீனன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீ தைரியமா நான் தான் செய்ய முடியும்ன்ட்டு போவேல. பலவீனன்ட்டு போயிட்ட. தேவன் உனக்கு கிருபை கொடுத்தார்.
அப்போ நம்ம எல்லாம் இன்னைக்கு சேலஞ்சா சொல்ல முடியும், நான் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறேன். என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. நான் பிரமாணத்துக்கு உட்பட்டல. பாவம் என்ன ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? என்னை மனசாட்சி என்னை குற்றப்படுத்தினா தானே அதை என்னை மேற்கொள்ளும். எஸ். நான் பயப்படுவேன். கிருபையை பெற்ற ஒருபாடு நீ எது வான்னு சொல்லிடும்ல. அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்? கிருபை மேல கிருபை பெறேன். கிருபை மேல கிருபை பெறேன். ஒரு நாள் சோர்ந்து போறதே இல்ல. ஆமா சகோதரர்களே, இந்த நாட்கள்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. ஏன்னா கிறிஸ்து வெளிப்படல அப்படின்னா, நாம் தோத்து போயிருக்க முடியும். ஆனா கிறிஸ்து வெளிப்பட்டு உலகத்தை ஜெயிச்சது உண்மையா இருந்தா, பாவத்தை மேற்கொண்டது உண்மையா இருந்தா, என் வாழ்க்கையில அது நடக்கணும். இப்ப நான் செய்ய வேணும்னா அந்த சத்தியத்தை மட்டும் அறிந்து கொள்ளணும். அந்த சத்தியம். அப்ப கிருபை பெற்ற மனுஷன் பாவம் செய்வானா பிரதர்? நிச்சயமா. ஏன் செய்ய மாட்டான்னு சொல்லுங்க? ஏன்னா பாவத்துக்கு மறைச்சிருக்கேன். ஏன்னா பாவத்துக்கு வந்து விலகி எங்க ஓடுறானே. பாவத்துக்கு வந்து விலகி ஓடுற சகோதரன் பாவம் செய்வானா? செய்ய மாட்டான். செய்ய மாட்டான். கிருபைக்கு போறான். ஆகவே இந்த வசனத்தின்படி தேவன் நமக்கு கொடுத்த கிருபை என்னன்னா, தேவனுடைய பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, இந்த வசனத்தை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். ஆகவே பாவம் என்னை மேற்கொள்ளாது. மேற்கொள்ள மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பாவத்தை விட்டு விலகி கிருபை கீழ்ப்பட்டிருக்கேன். ஓடுகிறேன். ஓடுகிறேன். பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறேன். ஓடுறேன். விலகி ஓடுறேன். எங்க போறேன்? கிருபைக்கு போறேன். காத்த மாத்தத்தை ஓடுறேன். இருளை கண்ட மாத்தத்தை ஓடுறேன். ஆகவே அது என்னை மேற்கொள்ள முடியாது. ஒரு காலம் போராடிக்கிறது மேற்கொண்டுச்சு. ஒரு காலம் போராடிக்கிறது மேற்கொண்டுச்சு. எப்படி போராடுனேன்னு சொல்லுங்க? எப்படி போராடுனது தெரியுமா? நமக்குள்ள இச்சைகள் பெறும்போது உபவாசம் போட்டோம். இச்சைகள் பெறும்போது நிலைமுழங்கால்ல போட்டோம். இச்சைகள் பெறும்போது தன்னை வருத்தி கொண்டோம். எதையாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சோம். ஆனா எந்த உபவாசம் போட்டாலும் பிறகு குறையல. கூடிக்கிட்டு தான் இருக்கு. எதுவும் குறையல. ஆனா என்னைக்கு நான் அத கண்டு தன் பலவீனங்களை அறிந்து கிருபாசனத்துக்கு போக ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கு குறைய ஆரம்பிச்சு. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்ப ஒரு மனுஷன் கிருபையை பெற்ற ஒரு மனுஷன் மறுபடியும் என்ன செய்ய முடியாது அவனால? பாவம் செய்ய முடியாது. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பாவம் செய்ய முடியாது அப்படின்னா, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, அவன் பாவத்த கண்ட மாத்திரத்த விலகி ஓடுதான். கிருபையை நோக்கி ஓடும். இதுதான் உண்மையான நிகழ்வு. ஏன்னா பவுல் அததான் சொன்னார். நான் விரும்புறத செய்யாம விரும்பாத செய்றேன். நான் அல்ல பாவமே. என்ன பண்றது? நிர்பந்தமான மனுஷன் தான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கே போறாரு அவரு? கிறிஸ்துவுக்கு போறாரு. என்ன ஒரு வழிகாட்டி பாருங்க. எவ்வளோ பவுல் மாத்திரம் அந்த நிருபங்களை எழுதலைன்னா கூட, இன்னைக்கு நமக்கா உயிர் கிடைக்காது. ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த நிருபங்களா தான் பெற்றுக்கொள்ளும். நிருபங்கள் நம்மளை ஜீவனை கொடுக்கும். நிருபங்களை அதிகமா வாசிக்கணும். நிருபங்களை அதிகமா அவருடைய பவுலுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தும்போது, பவுலுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஏன்னா, அநேக நேரங்கள் அந்த இச்சையினால, பாவங்களினால நம்ம நெருக்கப்படும்போது, ஏன்னா உண்மையாவே கிறிஸ்துவை பின்பற்ற மனதா இருக்கிற யாவும் இச்சையினால நெருக்கப்படுவாங்க. மாம்சம் அவங்கள நெருக்கிக்கிட்டு தான் இருந்தது. அந்த நேரத்துல என்ன செய்யறது? இப்ப மெண்டல் ஆயிடுவோம். என்ன செய்யறதுன்னு தெரியவே இல்ல. என்ன செய்யறது? என்ன கிறிஸ்துவம்? நம்ம என்ன வாழ்றோம்? நேத்து ஒண்ணுமே தெரியல உலகத்துல இருக்கும்போது, இன்னைக்கு எல்லாமே நமக்கு தப்பா தான் தெரியுது. அப்ப இந்த ஒரு மாரி ஒரு நெருக்கத்துக்குள்ள வருவான் பாருங்களா? அந்த மனுஷன தேவன் இந்த மாரி சத்தியங்களை வழங்க வச்சு உங்களுக்கு புரியுது. அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம். சத்தியம் அறிவீர்ன்னு என்னன்னா, இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையாக போது, நம்ம வாழ்க்கைக்கு அது நம்மளோட பேசும்போது, இது நம்மளோட பேசுறது தான் வாழ்க்கை. அப்ப எப்படி நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் சொல்லும்போது, அப்ப கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியா பாவம் மேற்கொள்ளாதுன்னா, அந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, "டேய் நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தீன்னா, கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா, நீ பாவம் வந்தா ஏய் வந்தா" அப்படிலாம் சொல்ல முடியாது. பாவத்த விட்டு விலகி எங்க விடுவ? ஓடுவ. அது சத்தியத்த விலகிக்கிறோம். நீ பாவத்த விட்டு விலகி ஓடுவாய்டா. ஓடிருவ. நிக்க மாட்ட. எதிர்த்து நிக்க மாட்ட. ஓடிருவ. ஆனா நேத்து எதிர்த்து நின்டியா? ஆமா. இயேசுவின் நாமத்தினால இச்சையை வெறுக்கிறேன். இச்சையை வெறுக்கிறேன். சொல்லித்தான் பார்த்தேன். எல்லாம் தான் பண்ணி பார்த்தேன். ஒண்ணும் ஆகவே கிடையாது. ஆனா இன்றைக்கு கிருபாசனத்துடைய வெளிச்சம் கிடைச்சிருச்சு. கிருபையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிற. பாவத்த விட்டு விலகுற. மெய்யாவே இந்த வசனத்துடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதான் அவர் சொல்றார் 14 வசனத்துல, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல். அப்படின்னா, நீங்க பாவத்துக்கு மறிச்சதுனால நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு, நீதிக்கு பிழைச்சதுனால நீதியை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நீதியை தேடும்போது அநீதியை கண்டுபிடிச்சிட்டீங்க. அநீதியை கண்டு பயந்து எங்கே ஓடுறீங்க? எதை பெற்றுக்கொள்றீங்க? கிருபையை பெற்றுக்கொள்றோம். இல்ல இது வந்து சும்மா வார்த்தையா பேசுறோமா? அனுபவத்துக்குள்ள போக முடியுமா? பேச முடியுமா? அனுபவத்துக்குள்ள போக முடியுமா? இல்ல. எஸ், கண்டிப்பா செய்ய முடியும். அந்த கிருபையை பெற்ற மாத்திரத்துல என்ன சொல்லணும்னா, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. என்ன சேலஞ்சான அவசரம் இது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுல பாவம் மேற்கொள்ளுத ஏன்? போகல. ஆனா ஒரு சகோதரன் நம்ம நாளை அடுத்த பேசும்போது, அடுத்த வாரத்துல நம்ம இந்த காரியத்தை குறித்து பேசுவோம். ஆனா பேசும்போது என்ன இருக்குன்னா, பாவத்துல சாத்தானுடைய ஆயுதங்கள்ல 2 ஆயுதம் இருக்கு. நம்ம இன்னைக்கு சொன்னபடியே, இன்னைக்கு செய்தியில சொன்னபடி, ஒரு ஆயுதம்
இச்சை தீமையை வச்சுருவோம். 2வது ஆயுதம் நன்மையானதை கொண்டு வரும். சர்வாயுதம். 2ம் தேவனுடைய பார்வையில பாவம் தான். அதாவது விசுவாசம் இல்லாமல் வருவதெல்லாம் பாவம் தான். பாவமே. இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஜெய வாழ்க்கை வாழலாம், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலாம். கொஞ்சம் நெருக்கம் இருக்கும், பாடுகள் இருக்கும், ஓத்துறல் இருக்கும். ஏன்னா எதையாவது கொண்டாந்து நம்மளை ஓத்துறப்படுத்திட்டே தான் இருப்பான். ஏன்னா அவன் நம்மளை விட்டு காலி பண்ணுவான் இடத்த. சும்மா விடுவானா? சீக்கிரம் விடவே மாட்டான். ஏன்னா எத்தனை வருஷம் ஆக்கிரமம் பண்ணான், எத்தனையோ ஆண்டுகள் நம்மளை ஆக்கிரமம் பண்ணியிருந்தான். அது இப்போ காலி பண்ண விடுவானா? ஏன்னா என்னை ஆக்கிரமம் பண்ணியிருந்தான். நான் யாருடைய நல்ல? அவனுடைய நல்ல. நான் யாருடையவன்? கிறிஸ்துவுடையவன். ஆனா அவன் காலி பண்ணுறதுக்கு விட மாட்டான். நம்மளை நிற்கத்தான் செய்வான். ஆனா அவனை காட்டிலும் பெரியவர் இன்னொருவர் இருக்கார். அவர் ஆர்டர் போட்டால் காலி பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்த நேரத்துல நம்ம சும்மா பயமதிக்கு இருப்பான். ஆனா தேவன் நமக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பார். இந்த சத்தியத்தை விளங்க வச்சு சாதாரண நம்மளை கூட்டி அவரோட இணைக்க விடார். மேலான அனுபவத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மேலான அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்படிக்கு இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் பின்பற்றவும், இதை கேட்கிற சகோதர சகோதரிகள் பின்பற்றவும், அவருடைய வாழ்க்கையில அனுபவத்துக்கு நேரம் வரவும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குற மேன்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும், இந்த வேதத்தை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆமென். உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.